வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. விசிகா உடைய போகிறதா? என்னங்க அது விசிகாவில் வந்து அமைச்சரவையில் தான் பங்கு பெற போகிறாங்கன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும்போது விசிகா உடைகிறதா அப்படின்னா, காலைல ஜூவியை படிச்சிருப்பீங்க. முக்கியமாக ஜூவியில் இருக்கக்கூடிய தகவல்கள் ஓரளவுக்கு உண்மைதான். ஏன்னா ஏற்கனவே அரசல் புரசலாக பேசப்பட்டது தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விசிகா அப்படிங்கிறதுல வந்து 2 விதமான கருத்துக்கள். ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து ஆனூர் ஷானவாஸ், அதுக்கப்புறம் பனையூர் பாபு, அப்புறம் பாலாஜி இவங்களுக்குலாம் சீட்டு கொடுக்காது நமக்கு தெரியும். ஆனூர் ஷானவாஸ் கொஞ்சம் சுணங்கி போகிறது இருக்கிறனால அவருக்கு வந்து முதன்மை செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பை கொடுத்தாரு. இப்போ திருமாவுக்கு வந்த சிக்கல் என்னென்னா, அவர் வந்து அமைச்சரவையில் பங்கு பெறுவது ஏறக்குறைய உறுதியாயிடுச்சு. காலைல ஆதவர்ஜுனா சொல்கிறாரு, இந்த மாதிரி அமைச்சரவையில் கூப்பிட்றாரு. உடனே திருமா சொல்கிறாரு, இல்லை நாங்கள் உயர் நிலையை கூட்டலாம் கூட்ட வேணாம், நாங்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து முடிவெடுப்போன்ட்டு. இப்போ வந்த தகவல் அப்படிங்கிறது என்னென்னா, திருச்சி கிழக்கில் திருமாவே போட்டியிட போகிறாரு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஆதவர்ஜுனாவை சந்தித்து பேசிட்டாரு. முதல்வருக்கும் இதில் விருப்பம், ஏன்னா தானே வந்து அமைச்சரவையில் பங்கு இருக்கலாம் அப்படின்னு திருமா முடிவு பண்ணிட்டார். ஏன்னா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இதுதான் திருமா அவருடைய கோஷம், ரொம்ப நாள் கனவு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ வாய்ப்பு வரும்போது ஏன் அதை வந்து திருமா விரும்பலை? ஏன்னா வரக்கூடிய தகவல் என்னென்னா, பல பேர் உள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு ஒருவேளை அமைச்சரவையில் பங்கு எடுத்தால் வன்னியரசு தான் அமைச்சராவார். வன்னியரசு அமைச்சராகிறது பல பேருக்கு அங்கே பிடிக்கல. அப்போ வன்னியரசு பதவியேற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை வன்னியரசை நீங்கள் வந்து அமைச்சரவை ஆக்குனா எல்லோரும் கிரீன் வேஸ் ரோடு தான் போவாங்க, ஆனால் திரும்ப அண்ணன் உங்களை பார்க்க வேளச்சேரிக்கோ இல்லை உங்கள் வீட்டுக்கோ வரமாட்டாங்க அப்படின்னு பல விதமான தகவல்கள் இருக்குது. அப்போ திரும்ப அவர்கள் போட்டியிட்டால் நீங்கள் சொல்லலாம் 100% அவர் தான் ஜெயிப்பார். யார் போட்டியிட்டாலும், இன்றைக்கி இருக்கக்கூடிய டிவிக்கே யார் ஆதரித்தாலும் அவர்கள் ஜெயிப்பார்கள். இதான் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலைமை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை திரும்ப அந்த முடிவு எடுத்தால் பல பேர் இப்போ கட்சி விட்டு போக தயாராகிட்டாங்க. ஏற்கனவே விசிகா கட்சியில் திமுகவுடைய நிலை வித்வான்கள் நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அதாவது போன தடவை வந்து விஜய் அவர்களை வந்து எதிர்ப்பதற்கு திமுக தலைவர் ஸ்டாலினோ அங்கே இருக்கக்கூடிய உதயநிதி கூட எதுக்க மாட்டாங்க. உடனே விசிகாலேருந்து ஆனூர் ஷானவாஸ்லேருந்து பல பேர் பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ பாதி பேர் அப்படிங்கிறவங்க இன்றைக்கி திமுகவுடைய ரொம்ப அவங்ககிட்ட சம்பளம் வாங்காதவங்க மாதிரி தான், அப்படி தான் இருந்தாங்க. இதை சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இதான் நிதர்சனமான உண்மை. பல பேருக்கு விசிகாட்ட இருக்க பல பேருக்கு கோபம் வரும். கொடியேற்ற முடியல, எங்களை வந்து கலெக்டர் மதிக்க மாட்டுறாங்க, ஊரில் போனால் எந்த விஷயமும் நடக்க மாட்டேது, இப்படி புலம்பி தள்ளிட்டு கொண்டு இருந்தாங்க விசிகாக்காரங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் மட்டும் ரொம்ப செழிப்பாக திமுகவுடைய அணுக்கமாக இருந்தார்கள். என்ன சிக்கல் போன தடவை அப்படின்னா, திமுகவை விட்டு ஒருவேளை அப்போவே வந்து திருமாவர்கள் விஜய் அவர்களுடைய கைகோத்திருந்தா பல பேர் திமுகவுக்கு போயிருப்பாங்க, கட்சி உடஞ்சிருக்கும். இப்பயும் அதான் நிலவரம். அப்போ இந்த நிலவரத்தை புரிந்து கொண்டார் திருமா. இன்றைக்கி இப்போவும் சொல்கிறோம், திருமாவர்கள் இந்த முடிவை எடுத்தால் ஆனூர் ஷானவாஸ்லேருந்து 2-3 பேர் போக தரையிட்டாங்க. இன்னும் சில பேர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்கிறீங்க, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிறது சரியாக வராது. இப்போ திருமா சொல்கிற ஸ்டாண்ட் என்ன? அதாவது விஜய் அவர்களுக்கு ஆதரவு, இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம். இது எப்படி இருக்க முடியும்? நாளைக்கே ஒரு பிரச்சனை வருது தமிழ்நாட்டில் அப்படின்னா திருமா அவர்கள் யார் கூட நிற்க போகிறார்? திமுக கண்டனம் பண்ணுவாங்க. அப்போ ஆளுங்கட்சியை ஆதரிப்பாரா இல்லை வந்து திமுகவோட இணக்கமாக இருப்பாரா? அப்போ ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு அரசியல் பண்ணி ஏதோ ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கணும். அப்போ இது வந்து சவாலான விஷயம் தான். ரொம்ப நாள் திருமாவர்கள் வந்து அப்படி பேசுறது இப்படி பேசுறது நமக்கே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா திருமாவர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அவர் ஒரு மிகப்பெரிய படிப்பாளி, அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்படி இருக்கக்கூடியவர் ஏன் இந்த மாதிரி தடம் மாறி பேசுகிறாருன்னா இந்த மாதிரியான சிக்கல் இருக்குது. பார்த்துட்டு இருக்க மக்களுக்கும் திருமா வந்து அமைச்சர் ஆகிறதுல பல பேருக்கு உடன்பாடு இருக்கும், பல பேருக்கு உடன்பாடு இல்லாமலாம் இருக்கும். அதில் மாற்று கருத்தில் உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் விஜய் அவர்கள் என்ன நினைப்பார்? இன்றைக்கி சிஎம்க்கு இருக்கக்கூடிய பெரிய சங்கடம் அப்படிங்கிறது அதிமுகவில் இருந்து பிரிஞ்சு வந்தவங்கள சேர்க்கறது. அவங்களாம் ஊழல்வாதிகள், தூய சக்தின்னு சொல்லிட்டு அவங்கள சேர்த்தா பிரச்சனை வரும். அப்போ என்ன பண்ணலாம்? ஏற்கனவே நம்ம உள்ள வந்து அமைச்சரவையில் பங்கு ஒருவேளை விசிகா உள்ளே வந்துருச்சுன்னா ஸ்ட்ராங் ஆகிரும். இவங்க மட்டும் இல்லாமல் ஐயுஎம்எல் அவங்களும் வந்தால் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிரும். இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம்முடைய எண்ணம். அதை ஆமோதிப்பது போல அனைத்து தகவலும் நடந்துட்டு இருக்கிறது. இது நடந்தால் இன்னும் இந்த ஆட்சி வந்து ஸ்திரத்தன்மை அதிகமாகும். அப்போ அந்த சிவி சண்முகம் உள்ளிட்டவங்களுடைய அந்த ஆதரவு கூட இவங்களுக்கு தேவையில்லை. இன்னொன்று நான் சொன்னேன், சிவி சண்முகமோ வேலுமணியோ இவர்களுடைய ஆதரவு இன்னைக்கு விஜய் அவர்களைத்தான் சேரும். அவங்களே நினச்சா கூட அவங்களை எதிர்த்து விஜய் அவர்களை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் இன்றைக்கி இருக்க சிஎம் எதிர்த்துக்கிட்டு சிவி சண்முகமோ இல்லை வேலுமணியோ எங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு இல்லை, நாங்கள் வெளியில் போகிறோன்னா எங்கே போக போகிறாங்க சொல்லுங்கள்? மறுபடியும் அதிமுகவில் எடப்பாடிக்கிட்ட போக முடியுமா? போக முடியாது. ரிசைன் பண்ணால் அங்கே தேர்தல் வச்சா டிவிக்கே தான் வரும். அப்போ என்ன சரியோ தப்போ இனிமேல் சிவி சண்முகம் வேலுமணி எல்லாரும் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம்மை தான் ஆதரிக்கணும். அது இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம்க்கு ஒரு அருமையான சான்ஸ். அமைதியாக இருந்து கொண்டே பல பேரை ஆட்டி வைத்து கொண்டு இருக்கிறார். நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். நல்லா யோசனை பாருங்க. இன்றைக்கி 120
இந்த 120க்கு காரணம் என்னன்னா கம்யூனிஸ்ட் ஒரு 4 பேர் அவங்க அமைச்சரவையில் பங்கெடுக்க மாட்டாங்க. விசிகாவும் பங்கெடுக்காம ஐயுஎம்எலும் பங்கெடுக்காம இருந்தால் இந்த ஆட்சியில் வந்து என்னங்க ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்குன்னு வெளிநாட்டு முதலீடுகள் வராமல் இருக்கும். இப்போ அவங்களே வாலண்டியராக வராங்க. அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய காங்கிரஸ் 5 இல்லாமல் விசிகா உள்ள வருது, ஐயுஎம்எல் உள்ள வருதுன்னா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வந்து 2, 3 தான் இருக்கும் இனிமேல் நம்ம ஆட்சியை தொடுவதற்கு. அது ஒரு நல்ல விஷயமா பார்க்க போடுறோம். நம்மை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு இதுவரை உறுதி கொடுக்கல. காலையில் வந்து அதை வரக்கூடிய தகவல் அப்படி தான் வருது. சிவி சண்முகமோ வேலுமணியோ வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்குமா விரிவாக்கம் இருக்குங்கிறாங்க. அதில் அவங்க இடம்பெற போவதில்லை. இப்போ பார்க்கக்கூடிய மக்களுக்கு இவர் சரியாக அரசியல் நடத்துகிறார் அப்படிங்கிற ஒரு தெளிவு பிறகும். நீங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் நீங்கள் அவங்க இன்ஸ்டாவை நம்புறாங்க, வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் வந்து ஜெயிச்சிட்டாங்க, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் என்ன தான் புலம்பினாலும் இன்றைக்கி அதிரடியான நடவடிக்கைகள் பல எடுத்துகிட்டு இருக்காங்க, நம்ம பார்க்க முடியுது. இப்போ நம்ம சிஎம்டிஏல வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 27 ரூபா பார்ட்டி ஃபண்ட் வாங்கிட்டு இருந்தாங்க. அதிமுக ஆட்சியில் 25 ரூபா, அது தடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு துறையில் வந்து பல அதிரடியான மாற்றங்கள். மாநகராட்சியில் எல்லாரும் டைமுக்கு வரணும், கோட்டையில் எல்லாரும் டைமுக்கு வரணும். அதுக்கப்புறம் டாஸ்மார்க் விஷயத்தை அடுத்து அதிரடி நடவடிக்கை, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னொன்று வந்து நிதி நிலைமையை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், பிஎம்ஸ்டி ஃபண்டு குறிப்பாக அதுக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து பணம் கொடுக்காம இருக்குது. ஸ்டாண்டில் மாற்றம் இல்லை இன்னும் கல்வித்துறை அமைச்சர் சொல்லிட்டாரு. இப்படி பல விஷயங்களை சொல்லிட்டாரு. இப்போதும் நான் சொல்கிறோம், ஒருவேளை விசிகா அப்படிங்கிறது வந்து இந்த டிவிகே அமைச்சரவையில் பங்கு வச்சால் ஒரு பெரிய குழப்பத்திற்கு திமுக தயாராகிவிட்டது. இந்த குழப்பத்தை எல்லாம் பயந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து திரும்ப அவர்கள் அமைதி காக்கக்கூடாது. ஒரு முடிவு எடுத்துடணும். ஏன்னா சரியோ தப்போ ஒரு முடிவு எடுத்துடணும். ஒன்றா இந்த பக்கம் நிற்கணும், அல்ல அந்த பக்கம் நிற்கணும். இப்போது ஒரு பக்கத்தை எடுத்து விட்டார் அப்படின்னு நினைக்கிறோம். இது எடுப்பதனால் இன்றைக்கி விசிகாவுக்கு நன்மை பயக்குன்னு சொல்கிறோம். தொடர்ந்து நீங்கள் நிறைய அண்மை தகவலை தந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மாறுபட்ட கருத்துனால சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.